பார்ட்டா ஆகுது, என்ன மாதிரி டைப் ஆஃப் பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த பம்ப்ல எப்படி மோட்டார்ஸ் வந்து வாட்டர் லிஃப்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் நம்ம எப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி லெட் மீ லுக் இன்டு பம்ப் ஆல்சோ. So I'm just sharing my screen. 13 ஸ்டூடெண்ட் தான் வந்து 19 பேர் வந்துட்டீங்களா? ஆல்ரைட். இப்போ நம்ம பம்ப்ஸை வந்து 2 விதமான அப்ளிகேஷன் நம்ம சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா தி பம்ப்ஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் இரிகேஷன் அண்ட் தி பம்ப்ஸ் யூஸ்ட் ஃபார் சீவேஜ். ஸோ இரிகேஷன்ங்கிறது நம்ம விவசாயத்துக்கு பயன்படுறது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்காக பயன்படுறது. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கிறது வந்து நம்ம இரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவோம். சீவேஜ் அப்படிங்கிறது என்னன்னா வேஸ்ட் வாட்டர்ஸை லிஃப்ட் பண்றதுக்கு, டேங்க்ஸ் கிளியர் பண்றதுக்கு, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு இரிகேஷன்ஸ்ல நம்ம இருக்கு. பட் ஓவரால் லைக் வென் யூ டேக் இட்ஸ் அ பம்ப். ஸோ இதை வந்து இரிகேஷன் சீவேஜ் பிரிச்சாலும் ஒன்லி திங் இஸ் ஆன் தி ப்ரெஷர் அண்ட் தி இன்லெட் ஆஃப் பம்ப் இஸ் கோனா பி சேஞ்ச்ட். ஸோ மற்ற மாதிரி இதுல பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த இரிகேஷன் பர்பஸ் ஐ மீன் நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க, ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பம்ப்ஸ் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா அது ஒரே மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும், சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும், அதை ஹெச்பின்னு சொல்லுவோம். ஸோ 1 HP பம்ப், 2 HP பம்ப், 3 HP பம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்ஸ் வி யூஸ் டு சே. ஓகே, ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் பம்ப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் டேக் தி ஃபர்ஸ்ட் pumping. So let us understand what is exactly pump. First வந்து பம்புங்கிறது ஒரு பேசிக் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். It is actually a machine. Okay, it's an electrical machine which helps us to move the fluids, right? ஒரு fluid, அதாவது fluidனா என்னன்னு தெரியல, அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், மில்கா இருக்கலாம், or any fluid substances. இந்த fluid substances நம்ம எப்படி வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் வந்து நம்ம மூவ் பண்றோம். பிகாஸ் கைனடிக் எனர்ஜிங்கிற ஒரு எனர்ஜி ஜென்ரலா எல்லா இடத்துலயுமே இருக்கு, கைனடிக் எனர்ஜி, ரைட். பட் அந்த கைனடிக் எனர்ஜினால நம்ம நார்மலா தான் ஃப்ளோ ஆகுமே தவிர இட் கேனாட் பி அண்டர் ப்ரெஷர். இதே கைனடிக் எனர்ஜியை மாடியில இருந்து கீழே கிரவுண்டுக்கு வச்சா ஆட்டோமேட்டிக்கா வரும். இதே வந்து கைனடிக் எனர்ஜியை கீழே போகணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது, கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பொசிஷனுக்கு தான் நம்மளுக்கு பம்ப்ஸோட யூசேஜ் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ பம்ப்ஸுங்கிறது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டாகவும் ஆகுது. ஓகே, ஸோ ஹியர் 2 பிக்சர் காமிச்சிருக்கேன். ஒன் இஸ் லைக் லிஃப்டிங் ஆஃப் வாட்டர் அண்ட் கோயிங் அப், அதாவது டவுன்ல இருந்து சக்ஷன் டெலிவரி அப்படின்னு சொல்லி பம்ப்ஸ் இருக்கும். நீங்க பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா அனிமேட்டட் ஒன்ல பம்ப்ல அந்த கேசிங், வி கால் இட் அஸ் அ கேசிங், பம்ப் கேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பம்ப் கேசிங்ல வாட்டர் பாத்தீங்கன்னா சக்ஷன் வழியா உள்ள போய் டெலிவரி வழியா வெளியே போகும், அதாவது கிரவுண்ட்ல இருந்து டாப் வரைக்கும் வாட்டர் போகும். ஸோ இப்படிதான் ஒரு வாட்டர் வந்து பம்ப் கேசிங் மூலமா லிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபோர்ஸை எப்படி கிரியேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய விளையாடி இருப்போம் சின்ன வயசுல. ஒரு சின்ன டியூபை வச்சு டியூபை சக் பண்ணி கீழே விட்டோம்னா வாட்டர் வந்து அந்த ஃபோர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ விச் இஸ் கால் சக்ஷன் ஃபோர்ஸ். அந்த சக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம பம்ப்ஸ்ல கிரியேட் ஆகணும். அந்த சக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் வருவோம்.
ஓகே, லெட் மீ டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிக்சர். அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு, மோட்டாரோட ஷாஃப்ட் இருக்கு, ஷாஃப்ட்ல இம்பெல்லர் இருக்கும். இம்பெல்லர்னா என்னன்னா இட் இஸ் அ ரொட்டேட்டிங் பாடி. அதுல பிளேட்ஸ் வேன்ஸ் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க, பிளேட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். அது எதுக்காகன்னா அந்த பிளேட்ஸ் சுத்த சுத்த அங்க ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ரைட்? இப்போ அந்த இம்பெல்லரை கொண்டு போய் ஐ எம் கோயிங் டு ஃபிட் இன் டு தி பம்ப் கேஸ். இந்த பம்ப் கேஸ்ல ஃபிட் இன் பண்ணும்போது, ரைட், இந்த பம்ப் கேஸ்ல ஃபிட் இன் பண்ணும்போது நான் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்றேன்னு வைங்க. Then the impeller which is present in the shaft, I mean in the pump casing, okay, so which will rotate and create a centrifuge inside the pump casing. அப்போ இந்த மோட்டார் ஃபாஸ்டா சுத்துதுன்னா அங்க வந்து இம்பெல்லரும் சுத்தும், க்ளோஸ்ட் இம்பெல்லர் சுத்துறனால அந்த பம்ப் கேசிங்குள்ள ஒரு விசை உருவாகும், வெலாசிட்டி உருவாகும். தட்ஸ் அ ஃபோர்ஸ், தட்ஸ் அ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், வால்யூம் சென்டர்னு சொல்லுவோம், சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ல ஒரு சக்ஷன் கிரியேட் ஆகும், வேக்கம் சக்ஷன். அது வந்து வாட்டரை லிஃப்ட் பண்ணி டாப்ல நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஜெனரல் பம்ப்ஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ பம்ப்ஸ் ஷுட் நீட் அ மோட்டர் that too because of our AC availability. We need an AC motor. Okay, we need an AC motor to create a suction and to lift the water from a ground level to top level. All right, so let me set a setting because we are waiting in lobby. Let me set a setting that everybody can get into the meeting. Just a minute. ஸோ இப்படிதான் எல்லா பம்ப்ஸுமே ஆப்ரேட் ஆகுங்க. பம்ப்ஸோட சைஸ் வேரியேட் ஆயிருக்கலாம், பம்போட இம்பெல்லர் மாதிரி இருக்கலாம், பம்போட டெலிவரி சைஸ், சக்ஷன் சைஸ் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ நிறைய வாட்டர் வேணும்னா சக்ஷனும் டெலிவரியும் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சமா வாட்டர் போதுன்னா சக்ஷன் டெலிவரியை குறைச்சிக்கலாம். ப்ரெஷர் அதிகமா வேணும்னா டெலிவரி சைஸை குறைச்சிக்கணும். பிகாஸ் நிறைய டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மாடிக்கு வரைக்கும் அந்த பம்ப்னால, பூஸ்டர் பம்ப்னால வர்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ விச் இஸ் an example of how pressurized pumps, lot of pressure will create in the pumps அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். Alright, so now anyone can join in the meeting, there is no restrictions. Alright, ஸோ இப்போ ஒரு பேசிக் பம்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ லெட் மீ டேக் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பம்ப். நிறைய பம்ப்ஸ் இருக்குதுங்க, நிறைய விதவிதமா இருக்கு. ஒவ்வொரு விதத்துலையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த நிறைய பம்ப்ஸோட இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், சானிட்டரி ஆர் லோ பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், செல்ஃப் பிரைமிங் பம்ப்னு சொல்லுவோம், ரோட்டரி கியர் பம்ப்னு சொல்லுவோம், ஸ்பிளிட் ஃபேஸ் பம்ப்னு சொல்லுவோம், டோசிங், ரெசிப்ரோகேட்டிங், ஹை ப்ரெஷர், ப்ரொக்ரெசிங் கேவிட்டி, சப்மர்சிபிள் பம்ப் சொல்லுவோம், நீர்மூழ்கி மோட்டர். தண்ணிக்குள்ளதான் இருக்கும் அந்த மோட்டர். நார்மலான மோட்டர்ல தண்ணி பட்டுச்சுன்னா வைண்டிங் போயிடும். பட் சப்மர்சிபிள் பம்ப்ல இருக்கிற மோட்டரோட வைண்டிங் வந்து தண்ணி இல்லைன்னா மெல்ட் ஆயிடும். ஓகே, அப்புறம் வெர்டிக்கல் பம்ப்ஸ் இருக்கு, ஹை ப்ரெஷர், மேக்னெட்டிக்லி ட்ரிவன், மல்டி ஸ்டேஜ். ஓகே, மல்டி ஸ்டேஜ்ங்கிறது என்னன்னா இம்பெல்லரோட ஸ்டேஜ் வந்து 2-3 இருக்கும். ஒரு இம்பெல்லருக்கே அவ்வளோ ஃபோர்ஸா வாட்டர் வரும்போது if we use a multiple stage of impeller at the pump casing, then we will get lot of water under pressure, right? But நீங்க என்ன வெரைட்டி ஆஃப் பம்ப் போனாலும் சரி, whatever the variety it may, that pump will use an induction motor. ஏசி மோட்டார்ஸா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட டொமஸ்டிக் பர்பஸ் எல்லாமே ஏசி தாங்க. இதே நீங்க டிசி மோட்டர் போனா என்ன ஆகும்? Again you have to use a rectifier and to convert AC into DC, and you have to use a battery or something which can store. Then you have to use a DC motor. The ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் வீட்லயும் ரெக்டிஃபயர்ஸ் வைக்க முடியாது. ஸோ we normally prefer an induction motor, right? ஸோ நிறைய பம்ப்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பம்ப் மாதிரி இருக்கும். நீங்க பம்ப் வாங்கும்போது இது எல்லாம் சொல்லுவாங்க, பட் we never heard it. நம்ம போவோம், எங்க வீட்டுக்கு தண்ணி வேணும், ஒரு மாடி இருக்கு, ஒரு மாடியா 2 மாடியான்னு கேட்பாங்க. தட் இஸ் கால்ட் டியூட்டி பாயிண்ட். எவ்வளோ டெப்த் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் வச்சு 1/2 HP 1 HP அப்படிங்கிற பம்ப் வந்து கொடுப்பாங்க.
இப்போ ஒரு மாடி தான் இருக்குன்னா 1/2 HP கொடுப்பாங்க. 2 மாடி இருக்குன்னா 1 HP கொடுப்பாங்க. ஓகே. ஸோ வென் இட் இஸ் அன் அபார்ட்மெண்ட், அவங்க வந்து சப்மர்சிபிள் மோட்டார்ஸ் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டு அந்த போர்ல இருந்து எடுக்கிற மாதிரி வரும். பட் மெஜாரிட்டி சர்ஃபேஸ். ஒரே கிளாசிபிகேஷன்ல கொடுக்கணும்னா விச் இஸ் கால்ட் அஸ் சர்ஃபேஸ் பம்ப். ஓகே. ஸோ சர்ஃபேஸ் பம்ப்ல இந்த மாதிரி இருக்கு. இதுக்கும் மோட்டார்ஸ் தான். இதுல நம்ம வெரைட்டி ஆஃப் மோட்டார்ஸ் ஏசியில எடுப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா 3 ஃபேஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் ஃபேஸ் எல்லா வீட்லயும் இருக்கிற டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் இரிகேஷன் அண்ட் கமர்ஷியல் வி வில் பி கோயிங் வித் 3 ஃபேஸ். இண்டக்ஷன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ற மாதிரி 3 ஃபேஸ் பம்ப், சிங்கிள் ஃபேஸ் பம்ப்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் பம்ப்னு சொன்னாலும் இண்டக்ஷன் மோட்டார் இல்லாம இந்த பம்ப்னால ரொட்டேட் ஆக முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்வயர்ட். ஆல்ரைட். ஸோ இது வந்து சில இடத்துல சிங்கிள் ஃபேஸ் பம்ப் இருக்கு, 3 ஃபேஸ் பம்ப் இருக்கு. இண்டக்ஷன் மோட்டார் ஃபெட் பம்ப்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா. ஆக்சுவலி தி நேம் இஸ் மோட்டார் பம்ப் செட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அது காலகட்டத்துல பம்புங்கிறதையே மறந்துட்டு மோட்டர்னு மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலா மோட்டர் பம்ப். தண்ணி இல்லையா மோட்டர் ஆஃப் பண்ணுங்க, தண்ணி நிறைஞ்சிருச்சா தண்ணி இல்லையா மோட்டர் ஆன் பண்ணுங்க, தண்ணி நிறைஞ்சா மோட்டர் ஆஃப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி மோட்டார் பம்ப் செட், தட் இஸ் தி எக்ஸாக்ட் வேர்ட் வி ஹேவ் டு யூஸ். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் பம்ப். இந்த பம்ப் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் அஸ் அ சப்மர்சிபிள் பம்ப். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மோட்டார் கம்பெனில பம்ப் டிவிஷன்ல வந்து இன்ஜினியராக ஜாயின் பண்றேன். அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பம்ப் எப்படி இருந்ததுன்னா இந்த கிரீன் கலர் பம்ப் ஹைட்டா இருக்கு பார்த்தீங்களா, அப்படிதான் இருந்துச்சு. போய் மோட்டர் எதுன்னு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் நின்றுட்டு திருன்னு பாக்குறேன். எதுடா மோட்டர், எதுடா பம்ப், நம்மளுக்கே தெரியல. ரைட். ஸோ தி டெக்னாலஜி அண்ட் தி இனோவேஷன் அண்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் இஸ் லாட் அண்ட் லாட் நவடேஸ். நீங்க காலேஜ்ல படிக்கிற மோட்டரும் பம்பும் ரியல். ஸோ இந்த மாதிரி பம்ப்ஸ் என்னன்னு பேர் சொல்லுவோம்னா சப்மர்சிபிள். we call it as a submersible pumps. நீர்மூழ்கி மோட்டர், நீர்மூழ்கி பம்ப். போர் போட்டு போருக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு பம்ப். ஸோ போர் எப்படி போடுவாங்கன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்களா, வீட்டு பக்கத்துல ஒரு சவுண்டா ட்ரில் பிட்டை கொண்டு வந்து இறக்குவாங்க. ஸோ விச் இஸ் ஷோன் இன் தி ரைட் சைட் பிக்சர். ஸோ அந்த ட்ரில் பிட்ல ட்ரில் பண்ணி ஒரு போர் நிலத்துக்குள்ள போடும்போது நம்மளுக்கு அங்கே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் வரைக்கும் நம்மளுக்கு போர் போட்டுட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் போர் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த டெப்த்தை டிசைட் பண்ணி நம்ம பம்ப் வாங்கணும். ஏன்னா பம்போட இம்பலர் தான் டிசைட் பண்ணுது how much water has to be lifted from the ground level. For example, ஒரு 100 meters கீழே வாட்டர் இருக்குன்னா அப்போ அந்த 100 மீட்டர்ல எஃபிஷியன்ட் ஒர்க்கிங் ஆஃப் பம்ப் தான் வாங்குவோம். ஓகே, தட்ஸ் கால்ட் as a duty point in the pump industry. டியூட்டி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்லா பம்ப் இண்டஸ்ட்ரி இன்டர்ன் ஏதாவது போனீங்கன்னா அங்க வந்து தே ஃபிக்ஸ் டியூட்டி பாயிண்ட் இன் தி நேம் பிளேட். அந்த டியூட்டி பாயிண்ட்ங்கிறது என்னன்னா தி எஃபிஷியன்ட் பாயிண்ட், தி மேக்ஸிமம் எஃபிஷியன்ட் பாயிண்ட் விச் கேன் பி டேக்கன் தி வாட்டர் இன் தி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சப்மர்சிபிள். இது எப்படி இருக்குன்னா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். தண்ணி இல்லைன்னா இந்த மோட்டரோட காயில் வந்து மெல்ட் ஆயிடும். அப்ப இந்த மோட்டர் காயிலுக்குள்ளேயே தண்ணி இருக்கும். அது எப்படி சார் காயில் வேரி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் ட்ரூ, இட் வேரிஸ். நார்மலா நம்ம காப்பர் காயில் வந்து சுத்தி இருப்பாங்க வீட்டுல இருக்கிற மோட்டர் பம்ப்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த காப்பர் காயிலுக்கு மேல ஒரு பிவிசி இனேபிள்டு ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் இருக்கிறனால which can withstand the water inside the motor. So this is the an efficient one of the submersible pumps. ஸோ இதுதான் வந்து இரிகேஷனுக்கும் சப்மர்சிபிள்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பம்ப்ஸ். இதுதான். இதை பத்தி நீங்க படிக்கணும்னா யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஸ்டடி ஆன் தி இம்பெலர்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வால்யூட் சென்டர்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கேசிங், வெலாசிட்டி, டிசைன், க்ளோசிங். இதுல லீக் இருந்ததுன்னா வாட்டர் லிஃப்ட் ஆகாது. கேசிங்ல எங்காவது லீக் இருந்ததுன்னா அந்த புவியீர்ப்பு விசை, அந்த 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 வாட் வி கால் வெலாசிட்டி, தி சென்ட்ரிஃபிகல் வெலாசிட்டி will not be working out. So it is mandatory that we have to use it. All right. Okay. So if any questions, then I'll be here to explain. If not, we'll wind up the session today because I have another class at 10:50. So that is why I've just preponed the session to the previous one.
rather than wasting the scheduled time. If you have a question, please ask me, because I have wide range of experience in pump industry, which I can give you best solutions and best clarifications. Please ask me if you have any queries in course. Because we have an application part. Setu, you want to ask me anything? Just a minute, Setu. I'll enable my speaker. Yes, Setu, you can ask your question now. No, not hearing you, Setu. All right. I can wait for another couple of minutes. If you have any question, then I'm here to clarify all your question. All right. I hope no more question. Then I'll wind it off the session and see you on. I think tomorrow we do not have class. Friday. See you on different application with different kind of motors. Thank you. I'm not hearing you, Setu. And if you want to have, yeah, now I'm hearing you. Setu, you have to turn on your mic first. Mic just on பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. Okay, all right. Setu, there is an issue in mic, it seems. Then if you have question, you can ask me in private, Setu. I'll be explaining. So I'll be meeting you on Friday with a different application. Thank you.